ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பேசலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அவருக்கு நல்லா தெரியும் பிரதர். சிஸ்டர் உங்களுக்கு என்ன வேணுமோ அவருக்கு நல்லா தெரியும். என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? எங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும்ல. அப்ப நாங்களே எங்களுக்கு ஒரு காரியம் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அத கொடுக்க மாட்டேன்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த குழப்பத்த பிசாசு உங்களுக்கு குடுத்திருப்பான். அந்த குழப்பத்தை இன்னைக்கு என்ன மறிச்சு ஆண்டவர் உங்களிடத்துல தெளிவா இடைப்படுவார். நான் விசுவாசிக்கிறேன். வார்த்தைக்குள்ள போயிட்டு மீதியான காரியங்களை தெளிவுபடுத்துறேன். அதுக்கான ஆன்சர் இன்னைக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன வேணும், எப்படி கேட்கணும்னு. நான் வார்த்தைக்குள்ள போட்டா, மத்தேயு 6 அதிகாரம் 8 வசனத்துல நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இந்த தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். என்னடா இது போங்கா இருக்கு அப்படின்னு நானும் தான் கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட். என்ன ஆண்டவரே, அப்ப நான் வந்து எனக்கு ஒரு ஷூ வேணும்னு கேட்கிறேன், எனக்கு இந்த இடத்துல வேலை வேணும்னு கேட்கிறேன், கல்யாணம் ஆகணும்னு கேட்கிறேன், லைக் அந்த இடத்துல வீடு வாங்கணும், இந்த மாதிரிலாம் கேட்கிறேன். ஆனா என்ன ஆண்டவரே எதுவுமே கிடைக்க மாட்டேது அப்படின்னா, உண்மையா சொல்லிட்டா அவருடைய சித்தத்தின்படி நம்ம எதையுமே யோசிக்கிறதே இல்லை. பிசாஸ் அதை பிளாக் பண்ணி வச்சிருக்கான். ஓகே, இன்னைக்கு வாலிபர்கள் எடுத்துக்கோங்க. நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், கிறிஸ்டின் பொண்ணு தான் லவ் பண்ணலாமா, அப்படியே ஆவியிலே இன்னைக்கு அப்படிதான் இருக்கு உலகம். என்னடா எப்ப பார்த்தா லவ் பத்தி பேசுனா, ஏன்னா அதுல தாங்க இன்னைக்கு பாதி உலகம் அழியுது. ஓகே, பாவம் பெருகுது. ஓகே, இப்போ இச்சைன்ற ஒரு காமோன்ற ஒரு சில காரியங்களை அந்த காதல் நிமித்தமாக கொண்டு வந்து வாலிபர்கள் மத்தியில் ஆண் பெண் பெண் ஆண் இந்த மாதிரி சின்ன சின்ன வயசுல லவ் பண்றது. ஓகே, தேவையானது என்னன்னா அவருடைய நாமத்தின் நிமித்தம் நமக்கு என்ன, அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நமக்கு என்ன தேவை, அவருடைய நாமத்தை உயர்த்துறதுக்கு நமக்கு என்ன தேவை, அந்த மாதிரி கேட்குறோமா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு நம்மளை வந்து இந்த பிசாசு இருக்கான் பாருங்க, கேட்க வைக்கிறதே இந்த மாதிரி தான். கேட்க வச்சு நம்மளை டயர்ட் ஆக்கிடும். வேண்டிக் கொள்றது கூட அவருக்கு தெரியும். ஏன் அவர் கொடுக்க மாட்டாருன்னா, அதை கொடுத்தா நம்ம பாலா போயிடுவோம். புரியுதா? இன்னைக்கு நெறைய பேருக்கு ஆண்டவர் குடுக்காம இருக்கிறதுக்கு காரணமே, என் புள்ளைக்கு அதாவது தாய்க்கு தான் தெரியுங்க. ஒரு புள்ளைக்கு எவ்வளோ போஷிக்கணும், என் புள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு. அம்மாக்கு நம்ம அம்மாக்கு நம்ம அப்பாவுக்கு தெரியும். அதே மாரி படைச்ச அப்பாவுக்கு எவ்வளோ நல்லா தெரியும். என் புள்ளைக்கு இத தான்டா குடுக்கணும். இதுதான் அவனுக்கு பெஸ்ட்டு. அந்த நேரத்தில தான் குடுக்கணும். அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் பிரதர். சிஸ்டர் ஒருவேள தாமதமா இருக்கு, வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆவல அப்டின்னா, நீங்க அவருடைய சித்தத்தில அவருடைய கரத்தில குடுத்து, "அப்பா இந்த பையன் சொல்றான் இதெல்லாம் உண்மையாப்பா? ஏற்ற நேரத்தில, ஏற்ற காலத்தில எனக்கு தேவையான காரியங்கள செஞ்சு குடுங்கப்பா" நீங்க கேட்கும்பொழுது, என் புள்ள பாரு எவ்வளோ பொறுமையா என்கிட்ட வந்து காத்திருக்குன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா குடுப்பாரு. தேவையில்லாதத கேட்க வச்சு பிசாசு நம்மள டயர்ட் ஆக்கி நாசமாக்கிருவான். புரியுதா பிரதர், சிஸ்டர்? உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் சித்தத்தின்படி நீங்க கேட்டீங்கன்னா, ஏற்ற நேரத்தில, ஏற்ற காலத்தில பத்திரமா குடுப்பாரு. அவர் குடுக்கறத அப்படியே வாங்கி அணைச்சுக்கோங்க. அது நிரந்தரமானது. உங்களுக்காக ஒரு குட்டி ஜெபம் பண்ணட்டா? மகா இரக்கமும், கிருபையும், தயவும் அதிகாரம் நிறைந்தவரான தகப்பனே, இந்த பிரதருக்காக, இந்த சிஸ்டருக்காக நான் ஒரு குட்டி ஜெபத்த பண்றேன். இவங்க என்ன கேட்டு இவங்களுக்கு கிடைக்கலன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனா இதுக்கப்புறம் இவங்க உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கேட்கட்டும். அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட, அவருடைய கண்கள் திறக்கப்பட, பிசாசோட பிளாக்கேஜ் எல்லாம் இயேசுவின் நாமத்தில சுட்டெரிச்சுட்டு, உமக்கு பிரியமானத செய்ய அவங்களுக்கு போதித்து குடுத்து, அப்ப உமக்கு பிரியமானத அவங்களுக்கு ஏற்ற காலத்தில செய்து நிரந்தரமாய் கர்த்தர் நீர் அதை செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் அவங்களோட இருக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிங்க. உம்முடைய மனப்பூர்வம் அப்பா உம்முடைய 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 சந்தோஷத்தினால அவங்கள நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நாள்ல ஆண்டவரே பலப்படுத்துங்க ஆண்டவரே. தேவைகள சந்திங்க ஆண்டவரே. சகலத்தையும் தாழ்த்தின வெறுமையாக்கிற ஒப்புக்கொள்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கவலைப்படாதீங்க. ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல உங்க கையில வந்து சேரும். ஓகே. அவரோட கருத்துக்குள்ள இருந்தா மட்டும் தான். போயிட்டீங்கன்னா கிடைக்காது. புடிச்சுக்கோங்க, பெற்றுக்கோங்க. இந்த நாள் எல்லாங்க என்னுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா.